வணக்கம். இப்ப இதுல 33வது வினா, ஏபி எனும் இரு கூடைகளில் இருவகை எண்ணிக்கையில் பழங்கள் இருந்தன என்று ஏபி என்ற ரெண்டு கூடையை தந்திருக்குது. பிறகு ஏ கூடையில இருந்து பி கூடை நோக்கி ஒரு அம்பக்கோடு தந்து 2 என எழுதப்பட்டிருக்கின்றது. பி கூடையில இருந்து ஏ கூடை நோக்கி ஒரு அம்பக்கோடு தந்து 1 என எழுதப்பட்டிருக்கு. பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது, ஏ கூடையில் இருந்து இரு பழங்களை எடுத்து பி கூடையில் இடும் போது பி கூடையில் இருந்து ஒரு பழத்தை எடுத்து ஏ கூடையில் இடப்பட்டது. தற்பொழுது இரு கூடைகளிலும் உள்ள பழங்களின் எண்ணிக்கை சமமாகவே இருந்தன. எனவே ஆரம்பத்தில் ஏ பி கூடைகளில் இருந்த பழங்களின் எண்ணிக்கைகள் முறையே. இந்த கணிப்பை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கோ. இங்கே ஏபி என்ற 2 கூடைகள் இருக்கின்றது. ஏ கூடையில இருந்து 2 பழங்களை எடுத்து பி கூடையிலும், பி கூடையில இருந்து ஒரு பழத்தை எடுத்து ஏ கூடையிலும் இட்ட பின் 2 கூடைகளிலும் உள்ள பழங்களின் எண்ணிக்கை சமமாகவே இருந்தன. அப்ப கேள்வி, எனவே ஆரம்பத்தில் ஏ பி கூடைகளில் இருந்த பழங்களின் எண்ணிக்கைகள் முறையே. அப்ப கேள்வி புரிந்து கொள்ளும். அதாவது இப்ப பிள்ளைகள் தொடர்ச்சியாக ஒரு முயற்சியில ஈடுபடுற பிள்ளை உண்மையிலே அதுல ஆர்வம் உள்ள பிள்ளையாகத்தான் இருக்கும். எப்பவும் மனித இயல்பு இருக்கின்றால் எல்லாரும் வெற்றி அடைவதில்லை. வெற்றி அடையாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? தொடர்ச்சியான முயற்சி இன்மை. அப்ப தொடர்ச்சியான முயற்சி எல்லாராலும் செய்ய முடியாது. சிலர் இருக்கிறார்கள், கொஞ்ச நாளைக்கு முயற்சி மாதிரி காட்டுவார்கள், பிறகு சோர்ந்து விடுவார்கள். அது மாதிரி இருக்கின்றபடியால் நீங்க இதுல தொடர்ச்சியாக முயற்சி செய்கிற மாணவர்களை வாழ்த்தி கொண்டு அவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்றால், நாங்கள் எந்த விடயத்திலையும் இடைவிடாத தொடர்ச்சியான முயற்சி எங்களுக்கு வெற்றியை தரும். இது மனோரீதியான உண்மை. அப்ப அதுதான் எங்கள்கிட்ட தேவை. சரி, இப்ப இந்த வினாவில இலகுவாக விடை காண்பதற்கான சுருக்க வழிகளைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். இதுல ரெண்டிலையும் இறுதியில சமமா இருக்குது என்றால், இதுல சொல்லப்படுது ரெண்டிலையும் உள்ளதுல மாறி மாறி ஏல இருந்து பிக்கு 2, பியில இருந்து ஏக்கு 1 போட்ட பிறகு சமமாகவே இருந்தன என்று சொல்லப்பட்டால், இந்த விடைகளாக இறுதியில ஏபி கூடையில் இருந்த பழங்களின் எண்ணிக்கை முறையே என்றதில அந்த 2 விடைகளையும் கூட்டி வருகின்ற விட இரட்டை எண்ணாக இருந்தால்தான் அது பொருத்தமான விடையாக இருக்கும். இப்ப பாருங்கோ, முதலாவது விடை 6ஐயும் 3ஐயும் கூட்டினால் 9. 9 இரட்டை எண் அல்ல. இரட்டை எண் இல்லையதால் சமமாக இருக்க முடியாது. ஏனென்றால் இதை 2ஆல வகுத்தால் 4ம் 1 மீதி வருகின்றது. அப்ப மீதி வருகிறது என்று சொன்னால் அது சமமானதாக பிரிக்க முடியாது. அப்ப மீதி வராம பிரிக்கக்கூடியதுதான் விடையாக அமையும். அப்ப இந்த விடை தவறு என்பது விளங்குகின்றது. அதே போல அடுத்தது பாருங்க, இந்த பவிஷ்ய வேலையை பாருங்கோ. இதுல இன்னும் ஒருத்தர் உடனே அதுல செட் பண்ணிக்க இந்த பேர்களால இந்த கற்பிப்பது கடினமாக இருக்கின்றது. அப்ப அப்படிப்பட்டவே நான் வகுப்பிலிருந்து ரிமூவ் பண்ணுவதுதான். நான் பேர்களை பார்த்து அங்க முதலே பேர் எடுத்து வைத்திருக்கிறேன். அதுக்கேற்ப அதையே பெர்மனண்டா ரிமூவ் பண்ணி விடுவதுதான் நான் செய்யக்கூடிய, மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய சேவையா இருக்கும். சரி, இப்பொழுது அடுத்து பாருங்கோ, 4ஐயும் 3ஐயும் கூட்டினால் 7. அதுக்கும் 2ஆல வகுக்க முடியாது. 3ம் 1 முடியும். அப்ப 5ம் 3ஐயும் கூட்டினால் 8. அப்ப இது 2ஆல வகுக்க முடியும், மீதி இல்லை. அப்ப விடையாக இதுதான் அமையும். அப்ப நாங்க இனி செயற்பாட்டில இறங்குவோம். இப்ப இந்த கூடையில 5 பழங்கள் இருக்கின்றது, இதுல 3 இருக்கின்றது.
5 இருந்து 2 இங்கு கொண்டு செல்லப்படுகின்ற போது இதுல 2 குறைய 3 ஆகின்றது. இதுல 2 கூட 5 ஆகின்றது. பிறகு இதில இருந்து ஒரு பழம் இங்கே கொண்டு வருகின்ற போது இங்கே 1 கூடுகின்றது 4 ஆகின்றது. இங்கே 1 குறைகின்றது 4 ஆகின்றது. அப்ப 4க்கு 4 சமமாக இருக்கின்றது. அப்ப இதுக்கு இலகுவா விடைகான்ற விளக்கம் என்று சொன்னால், விடைகளின் எண்ணிக்கை இரட்டை எண்ணாக இருந்தால் அது எங்களுக்கு விடையை காண்பதற்கான இலகு வழியாக அமையும். சரி பிள்ளைகள், நான் அடுத்து